இன்றும் கைவசம் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலில் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக வெளியேற்றப்பட்டு இன்றுடன் 37 ஆண்டுகள் யாழ் மாவட்ட செயலகம் முன் வலி வடக்கு மக்கள் போராட்டம், பலாலி சந்தியிலும் ஆர்ப்பாட்டம். வலிவடக்கு பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 37 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீண்டும் சொந்த இடங்களில் குடியேற்ற கோரி இன்று திங்கட்கிழமை காலை யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக மாபெரும் போராட்டம் ஒன்றை அப்பகுதி மக்கள் முன்னெடுக்க இருக்கின்றனர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வலிவடக்கு பிரதேச மக்கள் அப்பகுதிகளில் இருந்து இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் இன்று திங்கட்கிழமை ஜூன் 15ஆம் தேதி அப்பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டு 37 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் அப்பகுதி மக்கள் இன்னமும் மீள்குடியேற அனுமதிக்காது அப்பகுதி மக்களின் காணிகளை இராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் தமது காணிகளில் இருந்து இராணுவத்தினரை வெளியேற்றி தம்மை தமது சொந்த இடங்களில் மீள்குடியேற அனுமதிக்க வேண்டும் என இன்று யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு அறிவித்திருக்கின்றது. தமது போராட்டத்துக்கு கட்சி பேதங்களின்றி அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதேவேளை பலாலி சந்தி பகுதியிலும் இன்று திங்கட்கிழமை காலை 8:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது என்று இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் அமைந்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளிற்குள் செம்மணி புதைக்குழியில் நேற்றும் 2 எண்புக்கூடுகள் அடையாளம். செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்று 2 குழந்தையின் எண்புக்கூடு, 4 சிறுவர்களின் எண்புக்கூடுகள் உட்பட 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 24ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன என்று அது தொடர்பான ஒரு புகைப்படமும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் கோப்பாய் போலீசார் வைத்திருந்த காணிகள் வீடுகள் முற்றாக விடுவிப்பு. கோப்பாய் போலீஸ் நிலையம் புதிய இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டு நேற்று திறந்து வைக்கப்பட்டதனை அடுத்து முன்னர் போலீஸ் நிலையம் இயங்கிய பொதுமக்களின் காணிகள் முற்றாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. கோப்பாய் போலீஸ் நிலையம் கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் ராசபாதையில் தனியாருக்கு சொந்தமான காணிகள் மற்றும் வீடுகளை உள்ளடக்கி இயங்கி வந்தது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 7 காணி மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் தமது காணிகள் மற்றும் வீடுகளை விட்டு போலீசார் வெளியேற வேண்டும் என வழக்கு தொடர்ந்தனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஈஸ்டர் தாக்குதல் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள், அமைச்சர் நலிந்த கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், செலோவின் தேசிய மாநாட்டை புறக்கணித்த முக்கியஸ்தர்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செம்மணியை பார்வையிட இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் ஜூலை மாத முற்பகுதியில் வருகை. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 355 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற நிலையில் எதிர்வரும் ஜூலை மாத முற்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட இருக்கின்றனர். செம்மணி மனித புதைகுழிகளில் இதுவரை 355 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் அவற்றில் 341 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன என்று அந்த செய்தியோடு பயங்கரவாத தடுப்புக்கான அரசு சட்டம் 2 மாதங்களில் அமைச்சர் விஜித கேர தகவல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சிறுபான்மை கட்சிகள் இணைந்து ஜனாதிபதியை சந்திக்க முயற்சி, அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறித்து மகஜர் கையடிக்கவும் திட்டம் போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கை போக்குவரத்து சபை சாரதியுடன் முரண்பாட்டில் ஈடுபட்ட தனியார் சாரதி இடைநீக்கம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், நயினாதீவு அம்மனின் கொடியேற்றம் இன்று. வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்திர
மகோற்சவ கொடியேற்றம் இன்று திங்கட்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ந்து மகோற்சவ திருவிழாக்கள் இடம்பெற்று எதிர்வரும் 28ஆம் திகதி காலை தேர் உற்சவமும் மறுநாள் 29ஆம் திகதி காலை தேர்த்த திருவிழாவும் இடம்பெற்று மாலை கொடி இறக்கம் இடம்பெறும். மகோற்சவ காலத்தில் பக்தர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் மக்களுக்கான சேவைகள் உள்ளிட்டவற்றுக்கு சாரணர்கள் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படையினர் உள்ளிட்டவர்கள் கடமையில் ஈடுபட இருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முதலாவது பன்னாட்டு தமிழிசை மாநாடு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அர்ச்சுனா எம்பி ஒரு ஜோக்கர். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஒரு ஜோக்கர் எனவும் அவரை பற்றி கதைக்க வேண்டியதில்லை எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார். நேற்று யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலைய திறப்பு விழாவில் பங்கேற்ற வேளை மகிந்த ராஜபக்சவை பாராட்டும் நிகழ்வில் அர்ச்சுனா ராமநாதன் பங்கேற்றமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு போலீசார் மக்களின் நம்பிக்கையை வெல்லும் வகையில் செயற்பட வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய நாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக மீண்டும் ஆட்சிக்கு வருவது குறித்து கனவு காணும் மகிந்த என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளிற்குள் எல் நினோ சவால்களை எதிர்கொள்ள ஜனாதிபதி செயலணியை நிறுவுங்கள் அரசுக்கு சஜித் பிரேமதாச யோசனை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் உகண்டா பணம் எங்கே அரசிடம் வசந்த முதலிக்கு கேள்வி. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினால் உகண்டாவில் பதுக்கி வைத்ததாக கூறப்பட்ட நிதிகளை மீட்டெடுத்து நாட்டை வளப்படுத்துவோம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்தது. ஆனால் இன்று அவ்வாறான எந்த மாற்றமும் இடம்பெறவில்லை என மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிக்கு தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு மகரகம நகரில் மக்கள் போராட்ட முன்னணியின் ஏற்பாட்டில் வாழ்க்கை சுமையை தாங்க முடியவில்லை, அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை உடனடியாக குறைக்க வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைத்து போராட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டது என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மயிலட்டி மக்கள் முன்னெடுக்கும் போராட்டத்திற்கு பூரண ஆதரவு, அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் நேர்மை உண்மை இல்லாத அரசாங்கம் சாடுகின்றார் நாமல் ராஜபக்ச. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தன, ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போனது. அதற்கு பிரதான காரணம் அரசாங்கத்திடம் நேர்மையும் உண்மையும் இல்லை என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு சாலை உடல்நிலை குறித்து உடனடி கவனம் செலுத்துக சர்வஜன அதிகாரம் அவசர கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் குடிதண்ணீர் இல்லாது தவிக்கும் பல்லவகுளம் பிரதேச மக்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சாதாரண தர பரீட்சை முடிவுகள் இந்த வாரத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகள் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்னா அறிவித்திருக்கின்றார். பரீட்சார்த்திகளின் விவரங்களை இணைய வழியில் புதுப்பிக்கும் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நடைபெற்ற இப்பரீட்சையில் நாடு முழுவதிலும் இருந்து மொத்தம் 4,51,463 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளிற்குள் வைரஸ் நோய் தாக்கம் அதிகரிப்பு, வைத்தியசாலையில் குவியும் நோயாளர்கள். டெங்கு உள்ளிட்ட வைரஸ் நோய் தாக்கங்கள் காரணமாக நாட்டின் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. தற்போதைய நிலையில் பல வைத்தியசாலைகளில் சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் விடுதிகளில் நோயாளர்களின் நெரிசலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலைமை மேலும் தீவிரமடைந்தால் சுகாதார அமைப்பு மீது கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டு கட்டுப்படுத்த முடியாத நிலை உருவாகக்கூடும் எனவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு
தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்திருந்தால் சாலைவுக்கு உயர்ந்த பதவி கிடைத்திருக்கும். சாமர சம்பத் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், 8 நாட்களாக ஒரு துளி தண்ணீர் கூட இல்லை, சாலையின் மனைவி கவலை போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய நாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. நாங்கள் தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணி நிலம் வேண்டும், மாவட்ட செயலகம் முன் மாபெரும் போராட்டம். வலிகாமம் வடக்கு மக்கள் தமது காணிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு இன்றுடன் 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் விடுவிக்கப்படாத தமது காணிகளை விடுவிக்க கோரி இன்று கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெறவிருக்கிறது என்று அந்த பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பிரபல்யமானவர்களுக்கு தனி நீதி என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால இடித்துரைப்பு. நாட்டில் பிரபல்யமானவர்களுக்கு ஒரு நீதி, ஏனையோருக்கு ஒரு நீதி என்ற பாராபட்சம் பார்க்கப்பட மாட்டாது. நாட்டில் இனவாதமும் மதவாதமும் தலை தூக்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னுடைய முக்கிய நோக்கம் இந்த பகுதியில் பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர்கள் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவதாகும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாங்கள் போலீசாருக்கு கட்டளையிடுகிறோம். எங்களுடைய பிரதான நோக்கம் கட்சி ரீதியான மத ரீதியான எந்த ஒரு பிரிவினைவாதமும் அல்லாத அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரே இனம் என்ற ரீதியில் வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவதாகும். வடக்கில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் எடுத்தோம். ஆனால் வடக்கில் பல சட்டவிரோத செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்டில் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து சட்டவாட்சியை நடைமுறைப்படுத்த ஒத்துழைத்து வருகின்றனர். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ற எந்த பாகுபாடு இன்றி அனைத்து மக்களுக்கும் ஒரே சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. தெற்கு அரசியல்வாதிகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்தும் விதமாக கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஆனால் நாட்டில் மீண்டும் இனவாதம் தலைதூக்க நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த கருத்து தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளாக செம்மணி மனித புதைகுழியில் நேற்று 7 எண்புக்கூடுகள் அடையாளம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் டெங்கு ஒழிப்பு வாரம் இன்று முதல் ஆரம்பம், பொது நிர்வாக அமைச்சு அறிவிப்பு. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்திருக்கிறது. பொது இடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படவுள்ள இந்த விசேட தூய்மையாக்கல் வேலை திட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை தொடர இருக்கிறது. அத்துடன் 18ஆம் தேதி பாடசாலைகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களிலும் நுழம்பு பெருகும் இடங்களை அளிக்கும் விசேட வேலை திட்டமும், ஜூன் மாதம் 19ஆம் தேதி அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை சுற்றியுள்ள வளாகங்களை தூய்மைப்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. இந்த வேலை திட்டத்தின் இறுதி நாளான ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்று பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் அதனை சூழவுள்ள சூழலை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை திட்டமிட்டிருக்க வேண்டும். நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த தேசிய வேலை திட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்டுக்கொள்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல செம்மணி மனித புதைகுழியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் ஆய்வு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. வவுனியா மாவட்ட அரசு அதிபர் நியமனத்தை விரைவுபடுத்த அபிவிருத்திக்கும் சுவீட்சத்துக்குமான வடக்கின் மக்கள் மன்றம் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல கோப்பாய் போலீஸ் நிலைய திறப்பு விழாவில் நந்திக்கொடி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் ரயில்வே இணையம் மீது சைபர் தாக்குதல். ரயில்வே திணைக்கள உத்தியோகபூர்வ இணையதளம் மீது நேற்று சைபர் தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. இதனால் குறித்த இணையதளத்தில் ரயில்களின் நேர அட்டவணை தொடர்பான விவரங்களை அறியும் பகுதி செயலிழந்திருக்கிறது. இந்த நிலையில் குறித்த இணையதளத்தை மீண்டும் வளமைக்கு கொண்டு வரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியோடும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பாதாள குற்றவாளிகளிடம் போலீசார் தீவிர விசாரணை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. TIN இலக்கமின்றி 40 லட்சம் பேர் இறைவரி திணைக்களம் சுட்டிக்காட்டும். வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை, அதாவது TIN இலக்கத்தை சுமார் 40 லட்சம் பேர் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய வரை 13 மில்லியனுக்கும் அதிகமானோர் இந்த TIN இலக்கத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. 18 வயதை பூர்த்தியடைந்த அனைத்து நபர்களும் TIN இலக்கத்தை பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க உள்நாட்டு இறைவரி திருத்தப்பட்ட சட்டமூலத்துக்கு அமைய தற்போது பல்வேறு தேவைகளுக்காக TIN இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது என்று அந்த செய்தி
இவை வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் கல்விக்காக பெருமளவு நிதி வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. எத்தகைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் நாட்டின் மனித வளத்தை மேம்படுத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தின் மூலம் கல்வித்துறைக்கு பெரும் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலை கைப்பற்றியது பிரித்தானியா என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. புதிய பயங்கரவாத தடை சட்டம் 2 மாதங்களில் நிறைவேற்றப்படும் அமைச்சர் விஜித கேரத் தெரிவிப்பு. பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக கொண்டுவரப்படும் புதிய சட்டம் 2 மாத காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு நயினை நாகபூசணி அம்பாளுக்கு இன்று கொடியேற்றம். வரலாற்று சிறப்புமிக்க நயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று திங்கட்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது. தொடர்ந்து மகோற்சவ திருவிழாக்கள் இடம்பெற்று எதிர்வரும் 28ஆம் திகதி காலை தேருற்சவமும் மறுநாள் 29ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும் இடம்பெற்று மாலை கொடியிறக்கம் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடு ஆசனப்பட்டி அணியாத சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஆசனப்பட்டி அணியாத வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காளிமுகத்திடலை அலங்கரித்த 5000 கலைஞர்களின் பரதநாட்டியம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் மாகாண மட்ட குத்துச்சண்டை போட்டி நெல்லியடி மத்திக்கு 2 தங்கம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. 2வது T20 போட்டி மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி இலங்கை அணி அபாரம் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து ஆதாரங்கள் இருப்பதாக கூறுபவர்கள் வெறுமனே ஊடகங்களுக்கு கருத்துக்களை வழங்கி பகிரங்க குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை விடுத்து தங்களது சான்றுகளை நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு விரைவில் அரசாங்கம் பதிலடி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. டெங்கு அறிகுறி இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறுங்கள் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வலியுறுத்தும். காய்ச்சல் இருப்பவர்கள் டெங்கு பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகித்தால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் மின்சாரம் தாக்கி 2 யானைகள் பரிதாபகரமாக உயிரிழப்பு, ஒருவர் கைது, புத்தளத்தில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஆபத்தான கட்டத்தில் இலங்கை பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அதற்காக பல அறிகுறிகள் தற்போதைய பொருளாதார நடவடிக்கையில் தென்பட தொடங்கியுள்ளதாகவும் நிதி மற்றும் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஈரானின் அணுசக்தி மூலப்பொருட்கள் முழுமையாக அளிக்கப்படும் ட்ரம்ப் முழக்கம் என்ற ஒரு செய்தியோடும் தெற்கு லெபனானில் தொடரும் இஸ்ரேலின் உக்கிர தாக்குதல்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. சீனாவில் கையேந்தி பிச்சை எடுக்கும் ரோபோ இணையதளத்தில் தீயாய் பரவும் காணொலி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. அதேபோல அயதுல்லா அலி கமேனிக்கு ஜூலை மாதம் 7 இறுதிச் சடங்கு என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக செம்மணி புதைகுழியை பார்வையிட சர்வதேச சமூகம் நேரில் வர வேண்டும். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படும் எண்புக்கூடுகளின் எண்ணிக்கையை நினைக்கும் கால் எங்கள் தமிழினத்துக்கு நடந்த கொடுமை எத்தகையது என்பதை அறிய முடிகிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து 350க்கும் மேற்பட்ட மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின்குமார் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் சோமதேவாவின் பிரசன்னத்துடன் இடம்பெற்று வருகிறது மன ஆறுதலை கொடுக்கிறது. தவிர குறித்த செம்மணி மனித புதைகுழியின் அகழ்விற்கு நிதியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் ஒதுக்கி இருப்பதும் ஆறுதலுக்குரியது. ஆயினும் ஒரு சிறிய இடத்தில் இத்துணை மனித எண்புக்கூடுகள் தனித்தும் கூட்டாகவும் குவிந்தும் கிடப்பது என்பது எப்படி சாத்தியமாகும் என நாம் கூறி யாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சில உடலங்கள் இந்து மயானத்தில் புதைக்கப்படுகின்ற நிலைமைகள் உண்டு. ஆனால் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து குவியலாக கூட்டாக எண்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன எனும் போதுதான் இது தமிழினத்துக்கு நடந்த கொடூரத்தின் வெளிப்பாடு எனலாம். எனினும் செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித எண்புக்கூடுகள் தொடர்பில் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் இப்போது அமைதி காப்பதுதான் ஏனென்று தெரியவில்லை. அதிலும் செம்மணி மனித புதைகுழியை காரணம் காட்டி செம்மணியின் நுழைவு வாயிலில் வடக்கு திசையாக அமையவிருந்த சங்கிலிய மன்னனின் மாதிரி அரண்மனையை தடுப்பதில் தீவிரமாக இருந்தவர்கள், மாதிரி அரண்மனை அமைய இருக்கும் இடத்தில் மனித புதைகுழி இருக்கலாம் என்றும் ஊகம் வெளியிட்டவர்கள் இப்போது 350 எண்புக்கூடுகளை தாண்டிய போதும் இது குறித்து எதுவும் பேசாமல் மௌனம் காப்பது எதற்காக? ஆக நல்லூர் ராசதானியின் கடைசி தமிழ் மன்னன் சங்கிலியின் பெயரால் ஒரு அரண்மனை அமைவதை விரும்பாத
அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற ஒரு கூட்டத்தின் கூப்பாடுதான் அதுவன்றி மற்றும்படி செம்மணி மனித புதைகுழியின் கொடூரம் கண்டோம் அல்லது எங்கள் இனத்திற்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் இழைத்த துரோகத்தனம் கண்டோம் மேற்குறிப்பிட்ட தரப்பினர் குரல் கொடுக்கவில்லை என்பது இப்போது தெளிவாகிறது. பரவாயில்லை, எங்கள் தமிழினம் விடிவு காண வேண்டிய சந்தர்ப்பங்கள் பல ஏற்பட்ட போதிலும் அந்த விடியலை ஏதோ ஒரு வகையில் இருளாகியது நம் அரசியல் தரப்புகளும் சிவில் சமூகம் சார்ந்த அமைப்புகளுமேயாகும். ஆகையால் அது பற்றி இவ்விடத்தில் கதைக்க காலம் போக்குவதை விட எங்கள் தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து செம்மணி மேத புதைக்குழியின் கொடூரத்தை நேரில் பார்வையிடுமாறு அத்தனை சர்வதேச தொண்டு நிறுவனங்களிடமும் வெளிநாட்டு தூதுவர்களிடமும் கேட்க வேண்டும் என்று வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சுரேசலே மீது எந்த விதமான சித்திரவதைகளும் இடம்பெறவில்லை. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விளக்கம் என்ற செய்தியோடும் தேர்தலில் தோற்ற மஹிந்த தரப்பு ஆட்சியை தர கோருவது வேடிக்கை, இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக வலிகமம் வடக்கில் நீளும் ஆக்கிரமிப்பு 37 ஆண்டுகள் கடந்தும் வீதியில் மக்கள் என்ற தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. அந்த வகையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் போரை காரணம் காட்டி 37 ஆண்டுகளுக்கு முன் பறிக்கப்பட்ட தங்களின் நிலங்கள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்று வலி வடக்கு மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். தங்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள வலி வடக்கு மக்கள் அதை வலியுறுத்தும் போராட்டங்களையும் ஏற்பாடு செய்திருக்கின்றனர் என்று இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நைனா தீவு அம்மனுக்கு இன்று கொடியேற்றம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் புதிய இடத்திற்கு நகர்ந்தது கோப்பாய் போலீஸ் நிலையம். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தனியாருக்கு சொந்தமான காணிகளில் இயங்கி வந்த கோப்பாய் போலீஸ் நிலையம் புதிய இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது என்று அந்த செய்தியோடு இன மதவாதம் தலை தூக்க இடமளிக்கப் போவதில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் அரசு நிகழ்வில் பங்கேற்ற தையட்டி விகாராதிபதி என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் தமிழ் கட்சிகள் இணைந்து அனுரவை சந்திக்க முயற்சி என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மீள்குடியமர்வை வலியுறுத்தி இன்று பெரும் போராட்டங்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்றும் 2 எண்புக்கூடுகள் அடையாளம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மாகாண தேர்தலுக்கு புதிதாக சட்டவரைவு அரசாங்கம் தீர்மானம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் மாயமான புலிகளின் தங்கம் துரித கதியில் விசாரணைகள் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைக்குழியில் வெளிப்படுத்தியவரே சோமரத்ன, அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம். யாழ்ப்பாணம் சுண்டிக்குழி பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் மரண தண்டனை கைதியான தனது கணவர் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தை வெளிப்படுத்திய ஒரு பிரதான சாட்சியாளர் மாத்திரமே அன்றே குற்றவாளி அல்ல என்று சுட்டிக்காட்டி அவரது மனைவி SCV விஜய் விக்ரம ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு தேசிய பிரச்சனைகளில் கூட்டு எதிரணி அவசியம் GL பேரிஸ் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல், நீதித்துறையின் சுயாதீனம் உட்பட தேசிய முக்கியத்துவம் மிக்க பிரச்சனைகளின் போது எதிரணிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அதற்கான பொது மேடையே கூட்டு எதிரணி ஆகும் என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பேரிஸ் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு தாய்லாந்தில் இலங்கையர் போலி கடவுச்சீட்டுடன் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அதே நேரத்திலே டெங்கு மரணங்கள் 23ஆக அதிகரிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நைனா தீவு குறிகட்டுவான் புதிய படகு பாதை சேவைக்கு சீனாவில் இருந்து அதிநவீன என்ஜின். நைனா தீவு குறிகட்டுவான் இடையேயான புதிய படகு பாதை சேவைக்கு விசேட உயர் சக்தி கொண்ட அதிநவீன என்ஜின் சீனாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் நைனாதீவு திருவிழாவுக்கு சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக ஏன் இந்த பாரபட்சம் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சிறுவர்களிடையே பரவும் நோய்கள் பெற்றோர்கள் அவதானம்.
நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சிறுவர்களிடையே சில நோய்கள் வேகமாக பரவி வருவதனால் பெற்றோர் தங்களது பிள்ளைகளின் ஆரோக்கியம் குறித்து மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் விசேட குழந்தைகள் நல விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா எச்சரித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ் பல்கலைக்கழகத்தில் தமிழிசை ஆய்வு மாநாடு என்ற தலைப்பிடலோடு பல்வேறு புகைப்படங்களும் இங்கே பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் திரைசேரியின் 2.5 மில்லியன் மாயம், மோசடி நடந்து 8 மாதங்கள் ஆகியும் நாடாளுமன்ற அறிக்கை இல்லை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நாட்டை பாதுகாக்க எதிரணி கூட்டிணைக்க வேலுக்குமார் தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சர்வதேச செய்திகளுக்குள் 100 நாட்களின் பின் அமெரிக்காவின் சுதந்திர தினத்தில் ஈரான் உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கு ஈரான் அறிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், லண்டனில் கத்தி குத்தி இந்தியர் சாவு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளாக செலோ கட்சி தலைமையால் அதிகார துஷ்பிரயோகங்கள், மூத்த உறுப்பினர்கள் போர்க்கொடி, கட்சி தலைமையின் தன்னிச்சையான அரசியல் தீர்மானங்கள், நிர்வாக சீரின்மை, தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகள் மற்றும் தவறான கூட்டணிகள் காரணமாக செலோ இயக்கம் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு சரிவை சந்தித்துள்ளது என்று தமிழீழ விடுதலை இயக்கமான செலோ கட்சியின் மூத்த போராளிகள் மற்றும் கட்சியின் நீண்டகால உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களினுடைய முக்கிய செய்திகளாகவும் பிரசுரமாகி இருக்கின்றன.